ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ராஜ்மா சாவல் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் ராஜ்மா ஓவர் நைட் சோக் பண்ணி வைக்கணும். ஒருவேளை நீங்கள் ஊற வைக்க முடியல, உடனடி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அரை மணி நேரம் சுடு தண்ணியில் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் குக்கரில் போட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் வேக வச்சா போதும். நீங்கள் ஆனியன் டொமேட்டோ அரைச்சி கூட போடலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி போடுறேன். நீங்கள் டொமேட்டோ மட்டும் கூட பியூரி மாதிரி செஞ்சு கூட போடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய் போட்டுட்டு ஆனியன், பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம ராஜ்மா வெந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ராஜ்மா நல்லா வெந்திருக்கு. இந்த ராஜ்மாவில் கொஞ்சம் ஒரு 2-3 கரண்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம அரைச்சி அதில் ராஜ்மா கறியில் போட போகிறோம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கினதுக்கப்புறமா டொமேட்டோ போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள், உப்பு போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 1 மினிட் வதக்க விடுங்க. நம்ம டொமேட்டோ பியூரி பண்ணி போடாததுனால ஸோ இது வதங்கியிருக்கும். கொஞ்சம் மேஷ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டுட்டு சில்லி பவுடர், கரம் மசாலா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ராஜ்மா நம்ம போட்டுடலாம். அதில் வாட்டர் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த ராஜ்மா பேஸ்ட் போட போகிறோம்ல, ஸோ அந்த பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் திக்னஸ் ஆகும் கறி. அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டர் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் வேக விடுங்க. வெந்துருச்சுன்னா அவ்வளோதான். கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு நீங்கள் இறக்கிடலாம். ராஜ்மா கறிக்கு பாஸ்மதி ரைஸ் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நார்மல் ரைஸ் கூட சாப்பிட்லாம். ஸோ பாஸ்மதினா கொஞ்சம் இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். அந்த பாஸ்மதி ரைஸோட ஸ்மெல் வரும்ல, ஸோ அது கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஆனியன் கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோடய வெர்ஷன். நான் இப்படி தான் பண்ணுவேன் ராஜ்மா கறி. ஸோ நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். Thanks for watching. Thank you.